ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான செவ்வாய் 12ஆம் இடமான துலாத்தில் அக்டோபர் 25 வரையும் அதன் பிறகு ராசியான விருச்சிகத்துக்கும் செல்கிறார். எனவே மாத ஆரம்பத்திலிருந்தே அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், விரயங்களும் இருக்கும். ஸ்திர சொத்து வகையில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் போன்ற செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. மாத இறுதியில் எல்லாம் ஒரு சமநிலைக்கு வரும். 2-5 கூடிய குரு அக்டோபர் 8 முதல் 8ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 9ஆம் இடமான கடகத்துக்கு அதிசார கதியில் உச்ச நிலையில் செல்கிறார். எனவே உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். குரு பார்வை உங்கள் ராசியான விருச்சிகம், 3ஆம் இடமான மகரம், 5ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் வகையிலும் எல்லா விதத்திலுமே மேன்மையாகவே இருக்கும். 3-4 கூடிய சனி 5ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். சனி பார்வை 7ஆம் இடமான மிதுனம், 11ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தடைகள் இருக்கக்கூடும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மையை தரும். 7-12 கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கமாகவும் இருக்கிறார். எனவே கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடமும் அதே போல் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் சுப காரியங்களாலும் அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிகவும் உழைத்து கஷ்டப்பட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்து நடத்த இந்த மாதம் உகந்ததில்லை. காதல் வாழ்க்கையும் கரடு முரடாக இருக்கும். 8-11 கூடிய புதன் 12ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே கல்வி கேள்விகள் மேம்பட மாணவர்கள் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். நினைத்த இடத்தில் நினைத்த பாடங்கள் படிக்கும் சூழ்நிலை அமையும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ விரும்பிய இடத்தில் வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 9 கூடிய சந்திரன் 2ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மனநிலை நன்றாக இருக்கும். 10 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 11ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். புதிய தொழில் தொடங்க இது நல்ல நேரம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கும். 4ஆம் இடமான கும்பத்தில் ராகுவும்
10ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். எனவே குழப்பங்கள், சஞ்சலங்கள், சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 12, 13. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.